நாம பார்க்க போற கத்தார் கோபம். இந்த கதையை உருவாக்கிறதுதான் ஸ்டோரி தமிழ் ராக்ஸ்டார்ஸ். ஆரம்பத்துல அபிஷேக்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு இப்போ 12 வயசு. ஒருநாள் அவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்தான். சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க அம்மா அவன்கிட்ட, செல்லம், அப்படியே அந்த தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. அபிஷேக்கும், சரிம்மா, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அபிஷேக் தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ ஒரு பொருள் வேகமா கீழே விழுந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அபிஷேக் அது என்னன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போனான். அங்கே விசித்திரமான ஒரு கல் இருக்கிறதை பார்த்தான். அந்தப் பாறையில இருந்து வந்த ஒரு பிரகாசமான வெளிச்சம் நேரா அபிஷேக்கோட கண்ணுல பட்டுச்சு. அடுத்த கணமே அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். பல மணி நேரத்துக்கு அப்புறம் அபிஷேக் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சான். அப்போ அவனோட நண்பன் டிஸ்னு அவன் கிட்ட வந்து, வாடா, போய் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டான். ஆனா மயக்கத்துல இருந்து எழுந்த கடுகடுப்புல அபிஷேக் பயங்கர கோபத்தோட, போடா சும்மா, எனக்கு மூடில்லை அப்படின்னு கத்தினான். அப்படி அவன் கோபப்பட்டு கத்தும்போது அவனோட கைகளை பார்த்தான். கைகளுக்குள்ளே ஏதோ மின்சாரம் மாதிரி கரண்ட் பாயுறதை கவனிச்சான். ஆனா அவன் அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டான். நிறைய பேர் இந்த பாக்கிறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிரீங்க இல்ல. நாட்கள் கடந்துச்சு. இப்போ அபிஷேக்குக்கு 24 வயசாயிடுச்சு. ஒருநாள் டிவில ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. பூமியை விட பல மடங்கு பெரிய விண்கல் ஒன்று இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமியை தாக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உலக மக்கள் எல்லாரும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அபிஷேக் மட்டும் எந்த பயமும் இல்லாம தைரியமா நின்னான். அந்த விண்கல்லும் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. அபிஷேக் கொஞ்சம் கூட பயப்படாம பாய்ஞ்சு போய் அந்த விண்கல்லை தன் கையால ஓங்கி ஒரு குத்து குத்துனான். அவன் குத்துன வேகத்துல அந்த விண்கல் உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு ராட்சசன் வெளியே வந்தான். அபிஷேக் அந்த ராட்சசனையும் அடிக்கப் போனான். ஆனா அவனோட அடி அந்த ராட்சசனை ஒரு இன்ச் கூட அசைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த ராட்சசன் அபிஷேக்கை ஒரே கையால பிடிச்சு தரதரன்னு இழுத்தான். அந்த ஆபத்தான நேரத்துல அபிஷேக்குக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சின்ன வயசுல தன் நண்பன் டிஸ்னு மேல கோபப்பட்டு கத்துனப்போ தன் கையில இருந்து கரண்ட் பாய்ஞ்சது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. தன் கோபம்தான் தன்னோட சக்திங்கிறதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே முழு கோபத்தையும் தன் கையில கொண்டு வந்து அந்த ராட்சசனை ஓங்கி ஒரு குத்து குத்துனான். அந்த மின்னல் வேக அடியை தாங்க முடியாம ஜோலி முடிஞ்சது அப்படின்னு அலறிக்கிட்டே அந்த ராட்சசன் கீழே விழுந்து செத்தான். கதையில பாப்போம்.